ஹாய், இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ப்ரைம் மினிஸ்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோன்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் பார்த்துட்டோம், வைஸ் பிரசிடெண்ட் பார்த்துட்டோம், தென் கவர்னர் பார்த்துட்டோம். தென் இன்னைக்கு கிளாஸில் வந்து ப்ரைம் மினிஸ்டர், அட்டார்னி ஜென்ரல் அண்டு காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா பார்ப்போம். தென் ஆல்ரெடி நம்ம லெஜிஸ்லேச்சரில் பார்லிமெண்ட்டு, லோக்சபா, ராஜ்யசபா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸில் ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து ப்ரைம் மினிஸ்டர்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ப்ரைம் மினிஸ்டர். ப்ரைம் மினிஸ்டர்ஸை பற்றி எந்தெந்த ஆர்டிக்கல் பேசுதுன்னா ஆர்டிக்கல் 74, 75 அண்டு ஆர்டிக்கல் 78. இந்த மூணுமே வந்து ப்ரைம் மினிஸ்டர்ஸ் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பற்றி பேசுது. ஸோ ஸ்லைட் பாருங்கள், ப்ரைம் மினிஸ்டர்ஸ் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இது என்னென்ன ஆர்டிக்கல் பாருங்கள், ஆர்டிக்கல் 74, 75 அண்டு ஆர்டிக்கல் 78. ஸோ 74ல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைம் மினிஸ்டர்ஸ் வந்து ஹெட் ஆஃப் தி யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட் ஆஃப் தி, அதாவது இந்தியாவுக்கே வந்து ஹெட்டு வந்து அவர் தான். ஆக்சுவலாக நம்ம வந்து பிரசிடென்ட் டாபிக் படிக்கிறப்ப பிரசிடெண்ட் நம்ம என்ன சொல்லியிருப்போம், அவர் தான் ஹெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். பட் ஆனால் ரியல் ஹெட்டுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரைம் மினிஸ்டர் தான். அவர் வந்து ஒரு நாமினல் ஹெட்டு தான். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லைட் பாருங்கள். த ப்ரைம் மினிஸ்டர் இஸ் போத் தி ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் தி ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் தி இந்தியன் சிஸ்டம். பிரதம மந்திரி அரசாங்கத்தின் தலைவரும் நிர்வாகியும் ஆவார். ஸோ நம்ம ஆல்ரெடி கிளாஸஸில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரியல் பவர் யார்கிட்ட இருக்குன்னா ப்ரைம் மினிஸ்டர்ஸ் தான் இருக்கும். பட் நாமினல் ஹெட் வந்து யாருன்னா பிரசிடெண்ட்டு தான். ஓகேவா? ஸோ பேரளவான ஹெட்டு தான் வந்து பிரசிடெண்ட். ஸோ ஸ்லைட் பாருங்கள். ஆர்டிகல் 74 states that there shall be a council of ministers with the prime minister at the head to aid and advise the president. ஆர்டிகல் 74 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. தென் ப்ரைம் மினிஸ்டரை வந்து யாருக்கு ஹெட்டாக இருப்பாங்கன்னா ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் என்ன சேர்ந்துவாங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிகல் 74 வந்து சொல்லுது. 74வது பிரிவில் ஜனாதிபதியின் உதவி ஆலோசனைக்காக பிரதம மந்திரி தலைமையிலான அமைச்சர்கள் குழு அமைக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 75. இந்த ஆர்டிகல் 75 வந்து ஒரு மூணு விஷயத்தை பேசுது. அது என்னென்னு பாருங்கள். ஸோ ஆர்டிகல் 75ல் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரைம் மினிஸ்டர்ஸை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதேமாரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அவரும் பிரசிடெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். பட் ஆனால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது யாருன்னா ப்ரைம் மினிஸ்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஸோ அதை தான் இந்த ஆர்டிகல் 75ல் கிளாஸ் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த பிரசிடெண்ட் அப்பாயிண்ட்ஸ் தி ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் ஆர் appointed by the president on the advice of prime minister. பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மற்ற அமைச்சர்கள் பிரதமரின் ஆலோசனையின் பெயரில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. தென் செகண்டு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர்ஸ் வந்து பிரசிடெண்ட்டோட விருப்பம் இருக்கிற வரைக்கும் தான் மினிஸ்டர்ஸ் அங்கே இருப்பாங்க. அதை தான் அந்த அடுத்த பாயிண்ட் சொல்கிறாங்க. மினிஸ்டர்ஸ் ஹோல்டு தர் ஆஃபீஸ் டியூரிங் தி ப்ளஷர் ஆஃப் பிரசிடெண்ட். அமைச்சர்கள் ஜனாதிபதியின் விருப்பத்தின் பேரில் பதவி வகிக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கள்ல, அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து எங்கேருந்து யாருக்கு வந்து கூட்டு பொறுப்பாக இருப்பாங்கன்னா லோக்சபாவுக்கு வந்து கூட்டு பொறுப்பாக இருப்பாங்க. அதை தான் அடுத்த பாயிண்டில் சொல்கிறாங்க. த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா. அமைச்சரவை மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது. ஸோ இந்த மூணு விஷயத்தை தான் ஆர்டிகல் 75ல் சொல்கிறாங்க. தென் ஆர்டிகல் 78. ஆர்டிகல் 78ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 78 states that Prime Minister communicates all decisions made by the Council of Members to the President. அமைச்சரவை அனைத்து முடிவுகளையும் பிரதம மந்திரி ஜனாதிபதியிடம் தெரிவிப்பார் என்று பிரிவு 78 கூறுகிறது. அதாவது ஆர்டிகல் 78ல் எப்படின்னா, மினிஸ்ட்ரி எடுக்கிற எல்லா டிசிஷனும் வந்து யார்கிட்ட வந்து சொல்லுவாங்கன்னா பிரசிடெண்ட்கிட்ட சொல்லுவாங்க. இதை தான் ஆர்டிகல் 78 வந்து சொல்லுது. ஸோ இந்த மூணு ஆர்டிகல் 74, 75 அண்ட் 78 வந்து பிரசிடெண்ட்டுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தென் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் இவங்க மூணு பேர்த்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுதான் இந்த மூணு ஆர்டிகல். நெக்ஸ்ட்டு ஸ்லைடு என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரைம் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் வந்து ப்ரைம் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எலெக்ஷன் கிடையாது. ஒரு லோக்சபாவில் ஆர் ராஜ்யசபாவில் ஒருத்தவங்க எம்பி ஆகிட்டாங்கன்னா அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் ஒருத்தர் பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணார். எந்த கட்சி மெஜாரிட்டி பார்ட்டி இருக்கோ அந்த கட்சியோட தலைவரை வந்து யாரை இல்லைனா அந்த கட்சி யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து ப்ரைம் மினிஸ்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இந்த ஸ்லைடில் இருக்குது. இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். த ப்ரைம் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடெண்ட். ப்ரைம் மினிஸ்டர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னா
பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதேமாதிரி அதர்ஸ் மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் பிரசிடென்ட் தான். யார் அட்வைஸில் பண்ணுவார்னா பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸில் தான் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லைட் பாருங்கள். மறைமுக தேர்தல் பிரதம மந்திரி ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார். The President must designate the leader of majority party in the Lok Sabha as Prime Minister in line with the norms of the parliamentary form of government. மக்களவையில் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை நாடாளுமன்ற ஆட்சியின் முறைப்படி குடியரசுத் தலைவர் பிரதமராக நியமிக்க வேண்டும். ஸோ மெஜாரிட்டி பார்ட்டி லீடர் இருக்காங்களே, அந்த மெஜாரிட்டி பார்ட்டியோட லீடரை தான் வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கன்வென்ஷன் இருக்குன்னா, பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து லோக்சபாலேருந்தும் வரலாம், ராஜ்யசபாலேருந்தும் வரலாம். ஸோ வந்து பர்டிகுலராக வந்து அவர் வந்து லோக்சபாலேருந்து தான் வரணும் அப்படின்னு கிடையாது. இதுவே நம்ம பிரிட்டனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரிட்டனில் வந்து எப்படின்னா அதை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் இதுலேருந்து வரவங்கள தான் பிரைம் மினிஸ்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே எப்படி கிடையாது. தென் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுத்துலேயும் அவங்க வந்து எம்பியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அதை தான் வந்து அந்த லாஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷன் த பிரைம் மினிஸ்டர் மே சர்வ் இன் எய்தர் ஆஃப் தி 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அரசியலமைப்பின்படி பிரதம மந்திரி பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பணியாற்றலாம். ஸோ என்ன இந்த சில கோர்ட்ஸு வந்து சில கேசஸ் ரிலேட்டடாக ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து எந்த ஹவுசஸ்லேருந்து கூட வரலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருங்க. அது என்னென்ன இதுன்னு பாருங்கள். டெல்லி ஹைகோர்ட் வந்து 1980 என்ன சொல்கிறாங்கன்னா, த கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் ரெக்வயர் தட் எ பர்சன் மஸ்ட் ப்ரூவ் இஸ் மெஜாரிட்டி இன் த லோக்சபா பிஃபோர் இஸ் அப்பாயிண்டட் அட் த பிஎம். தில்லி உயர்நீதிமன்றம் 1980 ஒரு நபர் பிரதமராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் மக்களவையில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையில்லை. ஸோ இது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒருத்தர் வந்து எம்பியாக இல்லாமலே டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம். ஆனால் வித்தின் 6 monthஸில் வந்து அவர் வந்து மெஜாரிட்டியை வந்து ப்ரூஃப் பண்ணோம். அதே தான் இங்கேயும் ஒருத்தர் யாரை வேணாலும் நம்ம வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் அவர் 6 monthsக்குள்ளே வந்து அவர் மெஜாரிட்டியை வந்து ப்ரூஃப் பண்ணால் தான் அவர் வந்து அங்கே பிரைம் மினிஸ்டராகவோ அவரோட கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ அதை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. தென் அடுத்தது 1977 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருந்திருப்பாங்க. அதில் பாருங்கள் என்னன்ட்டு. A person who is not a member of either house of parliament can be appointed as a PM for 6 months. பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினராக இல்லாத நபர் 6 மாதங்களுக்கு பிரதமராக நியமிக்கப்படலாம். ஸோ இதை தான் நான் சொன்னேன். ஒருத்தர் ரெண்டுத்துலேயும் லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி அவர் வந்து உறுப்பினராக இல்லைனா கூட அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம். அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு மேக்ஸிமமாக எவ்வளோ வரைக்கும் அவர் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம்னா 6 months வரைக்கும் இருக்கலாம். ஆனால் அந்த 6 monthsக்குள்ளே அவர் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணலன்னா அவர் பிரைம் மினிஸ்டராக கண்டினியூ பண்ண முடியாது. இதை தான் சுப்ரீம் கோர்ட் வந்து 1977 சொல்லியிருந்திருக்காங்க. தென் அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் மே பி எ மெம்பர் ஆஃப் எனி ஆஃப் த 2 ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பிரைம் மினிஸ்டர் வந்து 2 ஹவுசஸ், ஓகேங்களா, அந்த 2 ஹவுசஸில் வந்து மெம்பராக இருக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1966 இந்திரா காந்தி மேடம் இருக்காங்களா, அவங்கள வந்து ராஜ்யசபாவில் தான் அவங்க பிரைம் மினிஸ்டர் ராஜ்யசபாவில் எம்பியாக இருந்திருப்பாங்க. அவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. தென் 1996 தேவகவுடா அண்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2004 மன்மோகன் சிங் வந்து ராஜ்யசபாவில் வந்து உறுப்பினராக இருந்து அவங்க பிரைம் மினிஸ்டராக மாறியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்லைடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டாபிக். ஒருத்தங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன தகுதிகள்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹி மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவர் வந்து ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹி மஸ்ட் பி எ மெம்பர் ஆஃப் எய்தர் ராஜ்யசபா ஆர் லோக்சபா அட் தி டைம் ஆஃப் டேக்கிங் ஓத் ஆர் ஷுட் பி எ மெம்பர் ஆஃப் எனி ஹவுஸ் வித்தின் 6 months. ஆல்ரெடி பார்த்த மாதிரி அவர் ஒன்று ராஜ்யசபா மெம்பராகவும் இருக்கலாம், இல்லை லோக்சபா மெம்பராகவும் இருக்கலாம். அப்படி இல்லைனா அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக குவாலிஃபிகேஷன் ஓத் எடுத்துட்டு ஆனால் 6 monthsக்குள்ளே வந்து அவர் வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணும். இதுதான் அந்த குவாலிஃபிகேஷனில் சொல்கிறாங்க. தென் இன்கேஸ் அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தால் அவருக்கு வந்து எவ்வளோ ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 30 years வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுவே அவர் லோக்சபாவோட மெம்பராக இருந்தால் அவரோட ஏஜ் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 25 years வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதை தான் 3rd பாயிண்ட் சொல்லுது. ஹி ஷுட் ஹவ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் 30 years இஃப் ஹி இஸ் எ மெம்பர் ஆஃப் தி ராஜ்யசபா ஆர் கேன் பி a 25 years of age if he is a member of Lok Sabha. மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தால் 30 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அல்லது மக்களவை உறுப்பினராக இருந்தால் 25 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். ஸோ இதுதான்
ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டோட குவாலிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், பதவிக்காலம். ஸோ பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஒரு பதவிக்காலம் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. இப்போ நம்ம பிரசிடெண்ட்டுக்கு பார்த்துருப்போம் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதேமாதிரி வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் 5 இயர்ஸ் சொல்லி பார்த்துருப்போம். பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அவரோட மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் அவர் அங்கே பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம். மெஜாரிட்டி அவர் இழந்துட்டார்னா அவர் அங்கே பிரைம் மினிஸ்டர் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அவருக்கு வந்து நோ ஃபிக்ஸ்டு டென்யூர். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. பிரதமரின் பதவி காலம் நிர்ணயிக்கப்படவில்லை. தென் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த பிரைம் மினிஸ்டர் ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டியூரிங் தி ப்ளஷர் ஆஃப் த பிரசிடெண்ட். ஜனாதிபதியின் விருப்பத்தின் பேரில் பிரதம மந்திரி பதவியில் வகிக்கிறார். அதே மாதிரி பிரசிடெண்ட்டை வந்து என்ன பண்ணலான்னா பிரைம் மினிஸ்டர் வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம். எப்போ டிஸ்மிஸ் பண்ணலான்னா அவர்கிட்ட மெஜாரிட்டி இல்லை, அவர்கிட்ட குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றக்கப்ப அவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து அந்த பவர் இருக்குது. ஸோ அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம். அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. த பிரசிடெண்ட் கேன் டிஸ்மிஸ் த பிரைம் மினிஸ்டர். He can hold the position till he enjoys the majority in the Lok Sabha. மக்களவையில் பெரும்பான்மை பலம் கிடைக்கும் வரை பிரதமரை பதவியிலிருந்து நீக்க முடியாது. தென் லாஸ்ட் பாயிண்ட், he must resign if he loses the confidence in the Lok Sabha. அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து ரிசைன் பண்ணணும். எப்போனா அவர்கிட்ட மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அவர் வந்து கண்டிப்பாக ரிசைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் பதவி காலம். என்னென்ன பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேங்களா, அதிகாரங்கள் மற்றும் பணிகள் வந்து என்னென்ன இருக்குது, பிரைம் மினிஸ்டர்ஸுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்லைட் பாருங்கள். த பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட்ஸ் எ பர்சன் டு இஸ் பிரசிடென்ட் ஃபார் அப்பாயிண்ட் ஆஸ் ஏ மினிஸ்டர். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, பிரசிடெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதேமாதிரி பிரைம் மினிஸ்டரை வந்து சொல்லி பிரசிடெண்ட் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், the prime minister recommends a person to the president for appointment as a minister. அதே மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டர்ஸுக்கும் வந்து துறை ஒதுக்கீடை வந்து சொல்கிறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான் என்ன பண்ணியிருப்பாருனா பிரித்து கொடுப்பாரு. இந்த மினிஸ்டருக்கு வந்து இந்த துறை கொடுக்கலாம், கல்வித்துறையை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம், ஃபினான்ஸை வந்து இந்த மினிஸ்டருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னா பிரசிடெண்ட் தான் பண்ணுவார். ஸோ அதான் அடுத்த பாயிண்ட், போர்ட்ஃபோலியோ அலோகேஷன். த பிரைம் மினிஸ்டர் ஹஸ் த எபிலிட்டி டு அப்பாயிண்ட் மினிஸ்டர்ஸ் டு போர்ட்ஃபோலியோஸ். அமைச்சர்கள் துறைகளுக்கு நியமிக்கும் அதிகாரம் பிரதமருக்கு உண்டு. தென் முக்கியமான பாயிண்ட்டு, பிரைம் மினிஸ்டர் வந்து கேபினட்டோட சேர்மனே யாருன்னா பிரைம் மினிஸ்டர், அதாவது கேபினெட் மினிஸ்டர் அப்படின்பாங்க. ஒரு 4 மினிஸ்டர், முக்கியமான மினிஸ்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. ஸோ த பிரைம் மினிஸ்டர் ப்ரிசைட்ஸ் ஓவர் கேபினெட் செஷன் அஸ் தி சேர்மேன் ஆஃப் தி கேபினெட். அமைச்சரவை கூட்டங்களில் அமைச்சரவை தலைவராக பிரதம மந்திரி தலைமை தாங்குகிறார். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இஃப் தேர் இஸ் எனி significant difference of opinion among the members, he has the authority to enforce his judgment. உறுப்பினர்களிடையே கணிசமான கருத்து வேறுபாடு இருந்தால் அவர் தனது தீர்ப்பை அமல்படுத்தும் அதிகாரம் கொண்டவர். அடுத்த பாயிண்ட், த பிரைம் மினிஸ்டர் கேன் ஆஸ்க் ரெசிக்னேஷன் ஆஃப் எனி மினிஸ்டர். பிரதமர் எந்த அமைச்சரையும் பதவி விலக கோரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு மினிஸ்டர் வந்து தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அவங்கள வந்து ரிசைன் பண்ண சொல்கிறதுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது. அதேமாதிரி பிரைம் மினிஸ்டர் நினச்சாருன்னா ஒரு மினிஸ்டரை ஒரு போர்ட்ஃபோலியோலேருந்து இன்னொரு போர்ட்ஃபோலியோவுக்கு மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2018 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்போ வந்து ஒரு ரயில்வே மினிஸ்டர் இருந்திருப்பார். அவர் ரயில்வே மினிஸ்டர் இருக்கும்போது நிறைய ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு இருந்தாங்க. அவரை ரயில்வே மினிஸ்டர்லேருந்து தூக்கி அவர் காமர்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி அலோகேஷன் பண்ணுறதும் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பவர் இருக்குது. தென் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹி கைட்ஸ், டைரக்ட்ஸ், கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆல் த மினிஸ்டர். அவர் அனைத்து அமைச்சர்களின் நடவடிக்கைகளையும் வழிநடத்துகிறார், இயக்குகிறார், கட்டுப்படுத்துகிறார் மற்றும் ஒருங்கிணைக்கிறார். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், இஃப் த பிரைம் மினிஸ்டர் ரிசைன்டு ஃப்ரம் ஹி ஆஃபீஸ், த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆல்சோ கொலாப்ஸ்டு. சப்போஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டாருன்னா அந்த மினிஸ்ட்ரி இருக்காங்களா, அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி இருக்காங்களா, அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரியும் என்ன ஆகிடும், கொலாப்ஸ் ஆகிடும். அதுதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. பிரதமர் பதவியிலிருந்து விலகினால் அமைச்சரவையும் சரிந்துவிடும். தென் லாஸ்ட் பாயிண்ட், அவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ். த பிரைம் மினிஸ்டர் இஸ் தி கண்ட்ரி அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் அட் ஹை லெவல் இன்டர்நேஷ்னல் கேதரிங்ஸ். உயர்மட்ட சர்வதேச கூட்டங்களில் பிரதம மந்திரி நாட்டின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதியாக உள்ளார். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா, என்னென்னா பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து சீஃப் அட்வைசர்பாங்க. சீஃப் அட்வைசர் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ வந்து பிரசிடெண்ட் இருப்பார், பிரசிடெண்ட்டுக்கு கீழே யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இப்போ
இப்போ ஒரு பிரசிடென்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அதை டேரெக்டாக அவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கொடுக்க மாட்டார். யார் மூலியமாக கொடுப்பாருன்னா பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லி தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லுவார். அதேமாதிரி ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பிரசிடென்ட் கிட்ட சொல்லணும்னு நினச்சாங்கன்னா அவங்களும் டேரெக்டாக பிரசிடென்ட் கிட்ட சொல்ல முடியாது. யார் மூலியமாக சொல்லுவாங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லி தான் பிரசிடென்ட்டை சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சீஃப் அட்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த பிரைம் மினிஸ்டர் ஆக்ட்ஸ் as a பிரின்சிபல் சேனல் கம்யூனிகேஷன் பிட்வீன் தி பிரசிடென்ட் அண்ட் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையில் தொடர்பு கொள்ளும் முக்கிய வழிமுறையாக பிரதம மந்திரி செயல்படுகிறார். ஸோ ஹி சர்வ்ஸ் as தி பிரசிடென்ட் சீஃப் அட்வைசர். பிரசிடென்ட்டுக்கு வந்து தலைமை ஆலோசகராக யார் இருக்காருன்னா பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கார். ஸோ ஆர்டிகல் 78 தான் சொல்லுது, த பிரைம் மினிஸ்டர் ஹஸ் டு கம்யூனிகேட் த டிசிஷன்ஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரிலேட்டிங் டு தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் தி யூனியன் அண்ட் ப்ரொபோசல் ஃபார் லெஜிஸ்லேஷன் டு தி பிரசிடென்ட். ஒன்றியத்தின் விவகாரங்களையும் நிர்வகிப்பது தொடர்பான அமைச்சர்கள் குழுவின் முடிவையும் சட்ட திட்டத்தையும் பிரதமர் ஜனாதிபதியிடம் தெரிவிக்க வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸை பார்த்துருப்போம். பிரசிடெண்ட் வந்து ஒரு சில போஸ்ட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடெண்ட்டை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி சேர்மேன் அண்டு மெம்பர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடெண்ட் தான் பண்ணுவார். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்மனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடெண்ட் தான் பண்ணுவார். கேகையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து பிரசிடெண்ட் தான் பண்ணுவார். ஸோ இது வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடெண்ட்டில் பார்த்துருப்போம் அப்பாயின்மெண்ட்டில். ஆனால் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து பிரசிடெண்ட் தான். பட் ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அதை தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. த பிரைம் மினிஸ்டர்ஸ் அட்வைசஸ் த பிரசிடென்ட் ரிகார்டிங் அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி வேரியஸ் இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல்ஸ் லைக் அட்டார்னி ஜெனரல், கேக், சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் தி யூபிஎஸ்சி, சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் ஸோ ஆன். ஸோ அட்டார்னி ஜெனரல், கேக், யூபிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர், நிதி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் போன்ற பல்வேறு முக்கிய அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் ஆலோசனை வழங்குகிறார். ஸோ இதை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடெண்ட் தான். ஆனால் அதை அட்வைஸ் பண்ணுறது யார், இவங்கள தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஆலோசனை கொடுக்கறது. வித் ரெஸ்பெக்ட் டு தி பார்லிமெண்ட் தொடர்பான என்னென்ன பவர்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். த பிரைம் மினிஸ்டர் இஸ் தி லீடர் ஆஃப் த லோயர் ஹவுஸ். அதாவது லோயர் ஹவுஸ் லோக்சபான்னு சொல்லுவோம்ல, அந்த லோக்சபாவில் வந்து யார் லீடராக இருப்பாங்கன்னா தலைவர் யார் இருப்பாங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பார். ஸோ த பிரைம் மினிஸ்டர் கேன் ரெக்கமெண்ட் தி பிரசிடென்ட் அபவுட் தி ப்ரொராக்ட் அண்ட் சம்மனிங் தி செஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். பாராளுமன்ற அமர்வுகளை ஒத்திவைப்பது மற்றும் கூட்டம் கூட்டுவது குறித்து பிரதமர் ஜனாதிபதியிடம் பரிந்துரை செய்யலாம். நம்ம பிரசிடெண்ட்டோட டாப்பிக்கில் பார்த்துருப்போம் லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் வந்து இந்த ப்ரொபகேஷன் சம்மனிங், அதாவது சட்டமன்றத்தை கூட்டுறது, தென் அந்த கலைக்கிற அந்த மாதிரி விஷயங்கள்ன்றதுலாம் யார் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு பவர் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஆனால் பிரசிடெண்ட்டாக டேரெக்டாக பண்ண மாட்டார். யார் சொல்லி பண்ணியிருந்திருப்பாருன்னா பிரைம் மினிஸ்டர் சொல்லி தான் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அதை தான் இந்த டாப்பிக்கில் சொல்கிறாங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா த பிரசிடென்ட் கேன் ரெக்கமெண்ட் தி டிசொல்யூஷன் ஆஃப் தி லோக்சபா அட் எனி டைம் டு தி பிரசிடென்ட். மக்களவையை கலைக்க பிரதமர் எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரிடம் பரிந்துரை செய்யலாம். தென் பிரைம் மினிஸ்டர் அனௌன்சஸ் தி கவர்மெண்ட் பாலிசி ஆன் தி ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுசஸ். பாராளுமன்றத்தில் பிரதமர் அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறார். அரசோட கொள்கைகள்லாம் இருக்குல்ல, அந்த கொள்கையில் வந்து எங்கே பேசுவாங்கன்னா பாராளுமன்றத்தில் வந்து அந்த செஷன்ஸ் போயிட்டுருக்கப்போ பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் பிரைம் மினிஸ்டர்ஸோட powers with respect to parliament. Some other functions and powers of the prime minister. பிரதமருக்கு வேறு என்னென்ன பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து சேர்மனாக இருப்பார். எங்கெங்கெல்லாம் சேர்மனாக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அவர் தான் சேர்மனாக இருப்பார். தென் என்டிசி அதுக்கு அவர் தான் சேர்மனாக இருப்பார். தென் நேஷ்னல் இன்டர்கேஷன் கவுன்சில் தேசிய ஒருங்கிணைப்பு குழு அதுக்கும் சேர்மனை வந்து யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பார். தென் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மாநிலங்களுக்கு இடையான குழு. தென் நேஷ்னல் வாட்டர் ரிசோர்ஸ் கவுன்சில் தேசிய நீர்வள குழு. இது எல்லாத்துக்கும் யார் வந்து சேர்மனாக இருப்பார்னா பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மனாக இருப்பார். தென் பிஎம் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் சீஃப் ஸ்போக் பர்சன்ஸ் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட். மத்திய அரசின் தலைமை செய்தி தொடர்பாளராக யார் இருக்காருன்னா பிரதமர் தான் இருக்கிறாரு. ஸோ இதுதான் வேறு சில பணிகள், பிரைம் மினிஸ்டரோட வேறு சில பணிகள் இதுதான். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் பிரதமரின் அலுவலகத்தை பாருங்கள், ஸ்லைட் பாருங்கள். த பிஎம்ஓ வாஸ் ஒரிஜினலி செட்டப் அஸ் பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட் in 1947. ஆக்சுவலாக பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட்னு தான் ஃபஸ்ட்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் 1977 என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஎம்எஸ்லேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இதுக்கு யார் வந்து ஹெட்டாக இருப்பாங்கன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி தான் ஹெட்டாக இருப்பாங்க. த பிஎம்ஓ இஸ் ஹெட்டட் பை தி பிரின்சிபல் செக்ரட்டரி. இந்த ஆர்டிகல் 77(3) வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஜென்சி கிரியேட்டட் அண்ட் தி ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிகல் 77 Clause 3
செக்ரட்டரி. தென் இதை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்ட அமைப்பு அப்படின்வாங்க. ஸோ இதுதான் இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸரை பற்றி சொல்கிறது. தென் காம்போசிஷன் ஆஃப் பிஎம்ஓ. அங்கே அந்த காம்போசிஷன் கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே பொலிட்டிக்கலி ஹெட்டட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டாக இருப்பார். பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டட் யாருன்னு பாருங்கள், பிரின்சிபல் செக்ரட்டரி தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக இருப்பாங்க. யூஸ்வலி யாராக இருப்பாங்கன்னா ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருப்பாங்க. பொதுவாக ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அங்கே வந்து ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருப்பாங்க. தென் அது போக அங்கே யார் யார் இருப்பாங்கன்னா ஒரு 2 அடிஷ்னல் செக்ரட்டரி இருப்பாங்க, 5 ஜாயிண்ட் செக்ரட்டரி, கூடுதல் செயலாளர்கள் மற்றும் 5 இணை செயலாளர்கள் இருப்பாங்க. தென் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், இவங்களும் அந்த கட்டமைப்புக்குள்ளே இருப்பாங்க. தென் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ், டெப்டி செக்ரட்டரிஸ் அண்டு அண்டர் செக்ரட்டரிஸ், இயக்குநர்கள், செயலாளர்கள் மற்றும் துணை செயலாளர்கள், இவங்க எல்லாமே பிஎம்ஓ ஆஃபீஸில் இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த பிஎம்ஓ ஆஃபீஸோட காம்போசிஷன். தென் கேபினெட் செக்ரட்டரி, அமைச்சரவை செயலகம், அதை வந்து பார்ப்போம். ஸோ இந்த கேபினெட்ன்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. ஓகேவா? ஸோ எப்போ கொண்டு வருவாங்கன்னா அந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் அதை இன்சர்ட் பண்ணுவாங்க. அது எங்கே டிஃபைன் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ஆர்டிகல் 352 தான் அதை டிஃபைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆர்டிகல் 352 defines the term cabinet as the council consisting of prime ministers and other ministers of a cabinet rank under article 75. 352வது பிரிவின் கீழ் அமைச்சரவை என்பது பிரதம மந்திரி மற்றும் அமைச்சரவை பதவியில் உள்ள மற்ற அமைச்சர்களை கொண்ட கவுன்சில் என வரையறுக்கிறது. கேபினெட் செக்ரட்டரியேட் இஸ் த சீஃப் கோஆர்டினேட்டிங் ஏஜென்சி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. மத்திய அமைச்சரவை செயலகம் இந்திய அரசின் ஒருங்கிணைப்பு அமைப்பாகும். Cabinet Secretary is the office which provides secretarial assistance to the cabinet. அமைச்சரவை செயலகம் என்பது அமைச்சரவைக்கு செயலாளர் உதவியை வழங்கும் அலுவலகமாகும். It functions directly under Prime Minister. இது நேரடியாக பிரதமரின் கீழ் இயங்குகிறது. அந்த ரூல்ஸ் பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸு. ஃபஸ்ட்டு ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் எந்த வருஷம் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா 1961. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலோகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல்ஸ் 1961. ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த 2 ரூல்ஸுக்கு கீழே தான் இந்த கேபினெட் செக்ரட்டரி வந்து இயங்குது. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், ஸ்லைட் பாருங்கள். The Secretariat assists in decision making in government by ensuring inter-ministerial coordination, ironing out differences amongst ministry, departments and evolving concerns through the instrumentality of the standing ad hoc committees of secretaries. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படியே இந்த ஸ்லைட் அப்படியே பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி, அமைச்சரவை செயலாளர். அஃபிஷியலி இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் அட்வைசர் டு பிஎம்பாங்க. அதாவது பிரதமரின் அதிகாரப்பூர்வ ஆலோசகர் வந்து யாருன்னா கேபினெட் செக்ரட்டரி தான். ஹீ இஸ் அண்டர் டைரக்ட் சார்ஜ் ஆஃப் பிஎம். அவர் பிரதமரின் நேரடி பொறுப்பில் வந்துடுவார். ஓகேங்களா? தென் ஃபஸ்ட்டு கேபினெட் செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர் பிள்ளை அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு கேபினெட் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. இப்போ வந்து ப்ரெசண்ட்டில் யார் இருக்குன்னா இது டிவி சோமநாதன் சொல்லிட்டு அவர் தான் இப்போ ப்ரெசன்ட் கேபினெட் செக்ரட்டரி. இவர் ராஜீவ் கௌபா வந்து லாஸ்ட்டு செக்ரட்டரியாக இருந்தார். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அப்டேட் ஆகிருக்குன்னா டிவி சோமநாதன் தான் கேபினெட் செக்ரட்டரியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா முன்னுரிமை வரிசை அப்படின்பாங்க. அந்த முன்னுரிமை வரிசையில் ஃபஸ்ட்டு யாருன்னா பிரசிடென்ட்டு, தென் பிரசிடென்ட்டு கீழே தான் பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வருவாங்க. அதில் 11th யார் இருக்காங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி வருவாங்க. முன்னுரிமை வரிசையில் 11வது இடத்தில் விழுந்து கேபினெட் செக்ரட்டரி இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு டெனூர் கிடையாது. பட் ஆனால் அந்த டெனூரை வந்து இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நிலையான பதவிக்காலம் இல்லை, ஆனால் பதவிக்காலம் நீடிக்கப்படலாம். ஸோ இதுதான் கேபினெட் செக்ரட்டரியோட ரோல். ஸோ ரோல் என்னென்ன ரோல் இருக்குதுன்னு பாருங்கள். கேபினெட் செக்ரட்டரியோட ரோல்ஸ். ஹெட்ஸ் கேபினெட் செக்ரட்டரி, அமைச்சரவை செயலகத்தின் தலைவர். ஆக்ட்ஸ் as a கன்சைன்ட் கீப்பர் ஆஃப் சிவில் சர்வீஸ், தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் தலைமை வகித்து வழிகாட்டுகிறார். Presides and guides Conference of Chief Secretaries. அமைச்சரவை செயலகத்தில் இணை செயலாளரை நியமிப்பதற்கு பரிந்துரைகளை வழங்கும் சிவில் சர்வீஸ் வாரியத்தின் தலைவராக செயல்படுதல். Acts as a chairperson of Civil Service Board which makes recommendation with respect to appointments of Joint Secretary in Cabinet Secretary. Then அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா in 2010ல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா mandated a minimum 2 years tenure for Cabinet Secretary. அதாவது 2010ல் என்ன பண்ணால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மினிமமாக 2 years டெனூர் வைக்கணும்னு இருப்பாங்க. அதை 4 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி
அவங்களோட ஏஜ் லிமிட்டையும் தாண்டி அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட் கேன் கோ பியாண்ட் த ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டி அவங்க வந்து கேபினட் செக்ரட்டரியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. 2010ஆம் ஆண்டின் மத்திய அரசு அமைச்சரவை செயலாளருக்கு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பதவிக்காலம் வழங்கியது. இது 4 ஆண்டுகள் வரை நீடிக்கப்படலாம். இது ஓய்வு பெறும் வயதை கடந்திருக்கலாம். ஸோ இதுதான் கேபினட் செக்ரட்டரியோட ரோல். ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்னா இந்த கிளாஸில் ஆர்டிகல் 74 பார்த்தோம், 75 பார்த்தோம், அண்ட் 78 பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். தென் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். தென் பிரைம் மினிஸ்டர்ஸோட குவாலிஃபிகேஷன், பதவி காலம் பார்த்தோம். தென் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். தென் கேபினட் செக்ரட்டரிலாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ரிமைனிங் டாபிக்ஸை வந்து கவர் பண்ணலாம். தென் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் கேக்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.